வெல்கம் டு ஐஎம்ஏ கைடட் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நியூஸ் ஸ்பிரிட் அண்டு பேப்பர் லிமிடெட் அந்த காகித தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ட்ரெயினரில் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுடைய ஏரியா அதாவது ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னா கரூர் அண்டு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் மேனுஃபேக்சரிங் இருக்குது ஃபேக்ட்ரி. டேர்ன் ஓவர் ஒரு 5000 crore டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் எதில் இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் டெஸ்கிரிப்ஷன் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதோடைய நோட்டிஃபிகேஷன் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறத கிளிக் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த பர்டிகுலர் டிகிரிக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மாஸ்டராக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை எனபிள் பண்ணி வச்சுன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறது எனக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்கிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேக்கன்சி 3 தான் கொடுத்துருக்காங்க. 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இதை அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் நீங்கள் எம்காம் முடிச்சிருக்கணும். நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கேன் அப்படின்லாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எம்காம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ப்ரிஃபரன்ஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்தால் இது எக்ஸ்ட்ரா ஒரு கேர் கிடைக்கும். அதாவது நீங்கள் எல்லோரும் எம்காம் முடிச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் டிப்ளமோ அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாபுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பர்டிகுலராக அது வேணும்னு கிடையாது சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. வேக்கன்சிஸ் ஜென்ரலுக்கு 1 கொடுத்துருக்காங்க, எம்ஏ டிஎன்சிக்கு 1, எஸ்சிக்கு 1. இந்த ஜென்ரலில் ஓபிசி கொடுக்கலன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஜென்ரலில் நீங்கள் பொது பிரிவினர் யார் வேணாலும் போட்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் முன்னாடி சொல்ல ஜாப் லொக்கேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு சென்னை கிண்டியில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட் ஸ்டைஃபண்ட் ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 7,000 per month இருக்கும். செகண்ட் இயரை 90,000 5,000 இருக்கும். அதுக்கப்புறம் போக உங்களை எக்ஸலண்ட்டை பொறுத்து ஒர்க்கிங் அதை பொறுத்து உங்களுக்கு கெரியர் குரோத்தை பொறுத்தளவு இது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் tnpl.com கெரியர் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டுக்கு ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் தமிழ்நாடு நியூஸ்பிரேஷன் அண்டு பேப்பர் லிமிடெட், மவுண்ட் ரோட், சென்னை. அதாவது பின்கோடுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்ஸு கிளிக் பண்ணியிருப்பீங்க. அதாவது ரிசிப்ட் ஹார்ட் காப்பி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, அதாவது A4 ஷீட் இருக்குங்களா அதில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என்வலப்பில் வச்சு நீங்கள் அதோட டாக்குமெண்ட்ஸு, பர்சனல் டாக்குமெண்ட்ஸு, 10th 12th மார்க் ஷீட், இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும் மஸ்ட்டாக. அப்போ தான் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 10 ஜனவரி 2024 ஓப்பன் ஆயிடுச்சு. 24 ஜனவரி 5 மணிக்கு அப்ளிகேஷன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 24 தேதி முடிச்சுட்டு 34 தேதிக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் சென்ட் பண்ணினா 1 டேயில் போஸ்ட் சென்ட் ஆயிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறாமல் மஸ்ட்டாக அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கான இது பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹையர் பொசிஷன் அதை உங்களுக்கு எப்படி எடுப்போம்னா ரிட்டன் டெஸ்ட் இது பண்ணுவாங்க. அப்புறம் இன்டர்வியூனா டாக்குமெண்டேஷன், அந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களோட நாலேஜை செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இது படிக்கணும் அந்த மாதிரி பர்டிகுலராக கொடுக்கல. நீங்கள் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. nplcareer.ல் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு போஸ்ட்டில் நீங்கள் அனுப்ப மறந்துடாதே ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சிஸ் முன்னாடியே சொன்ன மாதிரியே 3 வேகன்சிஸ் தான். கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் மறுபடியும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரெயினர் முன்னாடி சொல்லிட்டேன். போஸ்டிங்கை பொறுத்தளவில் இதுக்கு ஏஜ் கட்டாக பொறுத்தளவு ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஜென்ரலாக இருந்தால் 25 வயசு, பிசியாக இருந்தால் 27 வயசு கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பட்சத்தில் உங்களுக்கு 30 வயசு வரை ரிலாக்ஸேஷன் இருக்குது. 30 வயசு வரை தான் ரிலாக்ஸேஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
பர்டிகுலர் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. ஹவ் டு அப்ளை பொறுத்தவரை tmpl.comல போய்ட்டு ஆன்லைன் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ப்ராசஸ்லாம் இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 24/1 அதுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்ளிகேஷன் மறுபடியும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த டேட்டுக்குள்ளே கொரியர் பண்ணிடுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்துங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மவுண்ட் ரோடு, சென்னை அந்த நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் என்வலப் கவருக்குள்ளே வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதாவது ஃபோட்டோ காப்பின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் எழுதி சைன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் அந்த என்வலப் கவர் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஏஜ், டேட் ஆஃப் பர்த் பொறுப்பு, அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, கம்யூனிட்டி வந்து நம்ம ரீசெண்டாக உள்ள இது ஃபோட்டோ உள்ள இதெல்லாம் வந்து அனுப்புவீங்க. வேலிடிட்டி இருக்கிறதா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க. சம் வயசு வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஸ்டைஃபண்ட் கன்சிடர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஃபார் ரிட்டன் எக்ஸ்ட்ரா வந்து கால் ஷார்ட்டாக அனுப்பும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டை பொறுத்தளவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டேட்டு அதில் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10/1 அதாவது முடியுது. மறுபடியும் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியை வந்து அனுப்ப வேண்டியது இது வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சியை பொறுத்தளவில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸாம் ரிலேட்டடாக 3 வேகன்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேணாம். எக்ஸ்ட்ரா வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் தான், அதாவது ஆஃபீஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு. உங்களுக்கு வந்து கரூர், திருச்சி ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வேலை கிடையாது. அவ்வளோதான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.